குமரன், கங்கா 2 பேரும் சந்தோஷமா வராங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சாரதா, பாட்டின்னு எல்லாருமே ரொம்பவும் அவங்களும் ஹேப்பியா தான் இருக்காங்க. வீட்டுக்கு வர குமரன் கிட்ட ஆரத்தி எடுக்க, "என்னத்த இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லப்பா தம்பி, இப்படி ஒரு விஷயத்த எங்ககிட்டேருந்து மறைச்சிருக்கேன். இப்ப ஊர் கண்ணு முழுக்க உங்க மேல தான் இருக்கும். அதனால தான்" அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடவும் செய்ய, இதை பார்த்து எங்க கங்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "உள்ள வாங்கங்க முதல்லன்னு" சொல்லி உள்ள கூட்டிட்டு போக, "இந்த விஷயத்த எனக்கு கூட மறைச்சிட்டீங்களேன்னு" சொல்ல, "சர்ப்ரைஸ்னா இதுதானே கங்கா சர்ப்ரைஸு. ஆமா, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லும்போது, நர்மதாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. நீங்க பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே எங்களுக்கு பார்த்து கேட்க ஆரம்பிச்சுருவாங்கல்ல. அதுவே எங்களுக்கு ஹாப்பி தானே மாமான்னு சொல்லி நர்மதாவும் ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா மாப்ள, இன்னைக்கு நீங்க இப்படி டிவில வந்து எங்களுக்கு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சிய குடுத்தத நெனச்சு, நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு சொல்லி, சரிடி இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு குடுக்கணும்னு சொல்ல, நானும் அததாம்மா நெனச்சேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே நான் இன்னைக்கு செய்ய போறேன்னு சொல்லி, கங்கா சமையல் அறைக்குள்ள போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க சாரதாவும் பாட்டியும் குமரன் கிட்ட ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்க, இங்க குமரனும் அந்த நேரத்துல ஃபோன் வருது. ஷூட்டிங்லேருந்து ஃபோன் பண்றாங்க. ஷூட்டிங்லேருந்து ஃபோன் வந்ததும் கங்காவ பாக்க, "சரிங்கங்க, நீங்க போயிட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள சமையல் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம்னு" சொல்லி இங்க அ கங்காவும் குமரன வெளிய அனுப்பி வைக்கிறாங்க. குமரன் ரொம்ப சந்தோஷத்தோட அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்றாரு. போனதுக்கு பிறகு வீட்ல சமையல் வேலைலாம் தடபுடலா நடந்துட்டு இருக்க, வீட்டுக்கு வராங்க எங்க காவேரியும். "என்னக்கா என்னாச்சு? இன்னைக்கு சாப்பாடு மனம் அங்க வரையும் தூக்குதுன்னு" சொல்லும்போது, "ஏய் எல்லாருக்கும் சேர்த்து தாண்டி சமைக்கிறேன். அதுவும் உன் மாமாவுக்காக ஸ்பெஷலான்னு" சொல்லும்போது, நடக்கட்டும் நடக்கட்டும்னு" எங்க கங்காவும் காவேரியும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க, "சரி அத்தை நம்ம கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, எப்பத்த கோவிலுக்கு போகலான்னு" சொல்ல, "எங்கம்மா எந்த கோவிலுக்குன்னு" சொல்லி கேட்க, "அது ஒண்ணும் இல்லடி, இப்பல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலேருந்து இவங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருந்தது. அதான் நானும் கோவிலுக்கு வரேன்னு வேண்டியிருந்தேன். இப்போ கொஞ்சம் எங்க விஜய் மாப்பிள்ளை வந்து பேசும்போதும் சந்தோஷமா இருந்தது. அதே நேரம் எங்க குமரன் மாப்பிள்ளைக்கும் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்தத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான்டி 2 பேருக்காகவும் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன்னு" சொல்லும்போது, "சரிம்மா எப்ப போகலான்னு" சொல்லி கேட்குறாங்க. "அதான்டி தெரியல. இன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போகலான்னு" எங்க சாரதா சொல்லும்போது, "சரிம்மா, இந்த வீடு சுத்தம் பண்றது ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. கொடைக்கானல்ல இந்த வீட்ட சுத்தம் பண்றதுக்கு தான் வீட்ல பெரிய பிரச்சனையும் நடக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாதுல்ல. சின்ன வீடு தானே, சீக்கிரம் முடிச்சிடலான்னு" சொல்ல, "நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டிங்கிறாங்க." "அட விடுமா, நீயும் பாட்டியும் தனியா இருந்து என்ன செய்ய போறீங்க? அக்காவும் சமைச்சிட்டு இருக்கான். அவங்க சமைச்சிட்டு இருக்கட்டும், நம்ம இங்க கிளீன் பண்ணலாம்னு" சொல்லி இங்க காவேரியும் ஹெல்ப்புக்கு வராங்க. இங்க சாரதா, காவேரி, அப்புறம் பாட்டி, நர்மதான்னு எல்லாருமே இந்த வீட்டை வந்து கிளீன் பண்றாங்க. அடுத்த நாள் கோவிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக கிளீன் பண்ணிட்டு இருக்க நேரத்துல சாரதா கையில ஒரு பேக் கிடைக்குது. "இது என்னடி புதுசா இருக்குன்னு" சொல்லும்போது, "ஒரு ஹேண்ட் பேக் தான். அதானம்மா, இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தவங்க" அப்படின்னு சொல்லி இங்க காவேரி யோசிக்கிறாங்க. "ஒருவேளை இது வெண்ணிலாவுடைய பேக்கா இருக்குமோ?" அப்படின்னு சொல்லும்போது, "வெண்ணிலாவுடைய பேக்கு இங்க எப்படி வந்ததுன்னு" பாட்டி கேட்க, "அட என்ன பாட்டி, அதுக்கு முன்னாடி இந்த வீட்ல தங்கியிருந்ததுன்னு பார்த்தா அவங்க குடும்பம் தானே இங்க தங்கியிருந்தாங்க. அப்ப அவங்களோட பேக்கா தானே இருக்கும்னு" எங்க காவேரி சொன்னதை கேட்டதும், "அட ஆமாண்டி, அந்த பொண்ணோடதா தான் இருக்கும் போல. சரி சரி, அந்த பொண்ணுகிட்டயே கொண்டு குடுத்துடலான்னு" சொல்லும்போது, "ஒரு நிமிஷம் குடும்மா, அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு" இங்க கங்கா வராங்க. "இல்லக்கா, அடுத்தவங்க பேக்க ஏய் இப்ப அந்த பொண்ணு இருக்கிற நிலைமைக்கு இத கொண்டே குடுத்தா அத எடுத்து பார்க்குற நிலைமையில கூட அது இல்ல. ஒருவேளை இதுல ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படி என்னக்கா இதுல இருக்க போகுதுன்னு" சொல்லி இங்க கங்காவும் வாங்குறாங்க. காவேரி பார்த்துட்டே இருக்காங்க. கங்கா அத ஓப்பன் பண்றாங்க. அதுல வெறும் எங்க காலேஜ் படிச்சப்போ உள்ள புக்ஸ் 2, 3 இருக்கு. அத தவிர்த்து அவங்க அம்மா, அப்பா ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. இத எடுத்து பார்க்குறாங்க. "இங்க பாருடி, வெண்ணிலாவுடைய அம்மா, அப்பா ஃபோட்டோ" அப்படின்னு சொல்லும்போது, "அட ஆமாக்கா, அன்னைக்கு மட்டும் அஜயோட அப்பா இந்த வீட்ட விட்டு விரட்டாம இருந்திருந்தாங்கன்னா, இந்நேரம் அவங்க அம்மா, அப்பாவாவது உயிரோட இருந்திருப்பாங்கல்ல" அப்படின்னு சொல்லும்போது தான், "இங்க பாருடி, ஏதோ ஒரு லெட்டர் வேற இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படி என்ன லெட்டர்க்கா? அதுவும் இதுல எழுதி வச்சிருக்காங்கன்னு" சொல்லி இங்க எடுத்து பார்க்குறாங்க. அதுல வெண்ணிலா எங்க விஜய்க்காக எழுதின லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர இங்க கங்கா எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. "அன்புள்ள விஜய்க்கு, நான் உன் காதலி, இங்க வெண்ணிலா எழுதிக் கொள்வதுன்னு" சொல்லி அந்த லெட்டர் ஆரம்பிக்குது. இத கேட்ட உடனே காவேரியோடைய முகம் மாறுது. "இப்ப எதுக்கு இந்த லெட்டர படிச்சுக்கிட்டுன்னு" எங்க பாட்டி சொல்றாங்க. "இல்ல, இதுல ஏதாவது இருக்கா? அதுவும் லெட்டர எழுதி இதுல வச்சிருக்க அளவுக்கு என்ன ஆயிரப்போகுதுன்னு" சொன்னதுமே காவேரி சொல்றாங்க, "அவங்க லவ் பண்ண காலகட்டத்துல, அதுவும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப தானே இந்த லவ் எல்லாம் வந்தது. அப்ப எழுதின லெட்டரா இருக்கும்க்கா. இத நம்ம படிக்கிறது சரியா இருக்காதுக்கா" அப்படின்னு சொன்னதும், "ஏய் நீ கொஞ்சம் இருடி, நான் படிக்கிறேன்னு" சொல்லி இங்க கங்கா தான் படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல அந்த கங்கா படிக்கும்போது, இத காவேரி, அவங்க பாட்டி, அம்மா, நர்மதான்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க, "நான் உங்க வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது விஜய். வந்தது தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைய ஏற்படுத்தியிருக்கு. நான் வந்தது தான் உங்க வாழ்க்கையில இவ்வளோ பெரிய ஒரு சங்கட்டத்தையும் குடுத்திருக்குன்னா, அது நான்
நான் பண்ண தப்பு தான். நான் இப்படி ஒரு தவற பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு இங்க காவேரி அப்படியே அதிர்ச்சியில நிக்க, மேலும் படிக்கிறாங்க எங்க கங்கா. நான் இந்த வீட்டுக்கு வந்ததே உங்க சித்தப்பா அன்பரசனால தான். உங்களுக்கு கல்யாணத்த பண்ணி வைக்க கூடாதுன்றதுல அவர் தெளிவா இருந்ததுனால தான், எங்களுடைய ஏழ்மைய காரணம் காட்டி எங்களுக்கு பணத்த குடுத்து இந்த வீட்டுக்கு தங்க வச்சதும் இந்த அன்பரசு தான். அன்பரசுவால இந்த வீட்டுக்கு வந்தாலும், உங்கள காதலிக்கிற மாரி முதல்ல நடிச்சாலும், பிறகு உண்மையிலேயே உங்கள காதலிக்க ஆரம்பிச்சேன். இந்த காதல் வந்தது 1 வருஷத்துல இருந்தாலும், நான் உண்மையா காதலிக்கிற விஷயம் உங்க சித்தப்பா அன்பரசுக்கு தெரிஞ்சு, ஏற்கனவே அவர் திட்டம் போட்டபடி இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் நான் ஓடணுன்றதான் இந்த உங்க சித்தப்பாவோட ஆசையே. அது மட்டும் நடந்துட்டுனா, அதுலேருந்து மீள முடியாத அதிர்ச்சியில நீங்க இருப்பீங்க. இதுக்கு பிறகு கல்யாணம்ன்ற பேச்சுக்கே உங்க வாழ்க்கையில இடம் இருக்காதுன்னு ஒரு பெரிய பிளான அவர் யோசிச்சு வச்சிருந்தாரு. அதே போல தான் இங்க நடக்கவும் ஆரம்பிச்சது. ஆனா கடைசியில மொத்த சொத்துக்கும் நானே வந்துருவேனோ, நானே அவங்களுக்கு எதிரியா மாறிடுவேணுன்ற ஒரு பயத்துல கல்யாணத்துக்கு முதல் நாள் என்ன வந்து மிரட்டவும் செஞ்சாரு. இந்த லெட்டர எப்படியாவது உங்ககிட்ட சேர்க்கணுன்றதுக்காக தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் நான் எழுதுறேன். அம்மா அப்பா அவருடைய மிரட்டலுக்கு பயந்து எங்க கூடவே அது என்னை கூட்டிட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப தயாரா இருக்காங்க விஜய். இப்போ நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதா இல்ல உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றதான்னு தெரியாம தயங்கி போய் நிக்க, அம்மா அப்பாவை கொலை பண்ணிடுவேன் மிரட்டும் போது எனக்கு வேற வழி தெரியல விஜய். நான் உங்களை விட்டு போறேன். ஆனா நான் உங்களை உண்மையா தான் காதலிச்சிருக்கேன். இதே காதலோட தான் நான் எப்பயும் இருப்பேன்னு அதுல வெண்ணிலா எழுதியிருக்கத பார்த்து இங்க ரொம்பவே பதட்டப்படுறாங்க காவேரியும். இன்னமும் படிக்கிறாங்க எங்க கங்கா. நான் உங்க வாழ்க்கையில வந்ததுதான் நான் பண்ண தவறா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒருத்தி உங்க லைஃப்ல வராம இருந்திருந்தா நீங்க லைஃப்ல சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இப்போ நான் உங்களை விட்டு போனா அதே கவலையில தானே நீங்களும் இருப்பீங்க. என்னை மன்னிச்சிடுங்க விஜய். இதுக்கப்புறம் நான் உங்க லைஃப்ல எப்போதுமே வரமாட்டேன். என் அம்மா அப்பா கூட நான் உங்களை விட்டு போறேன். உங்களை விட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லி அதுல நிறையவே எழுதியிருக்காங்க. அதுல இதுக்கெல்லாம் காரணம் யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி எழுதியிருக்காங்க எங்க வெண்ணிலாவும். வெண்ணிலாவோட இந்த லெட்டரை படிச்சு பார்த்தா எங்க மொத்த பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி இது, சொந்த சித்தப்பாவே சொந்த குடும்பத்துல இருந்துகிட்டு இப்படி ஒரு துரோகத்தை எப்படி அவங்களுக்கு பண்ண மனசு வந்ததுன்னு சொல்லி சாரதா கேட்கும்போது, இதை இப்படியே விடக்கூடாதுமா அப்படின்னு கங்கா சொல்றாங்க. இதை வச்சு என்னக்கா பண்ணணுங்கிறேன்னு எங்க காவேரி கேட்க, என்னடி எதுவுமே புரியாத மாதிரி பேசுறேன். இங்க வெண்ணிலாவே உன் புருஷனை காதலிக்கிற மாதிரி நடிக்க வந்தவ தானே. நடிக்க வந்தவளுக்கு இந்த சொத்து மேல ஆசை வந்து கூட இப்படியெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு என்னமோ இந்த வெண்ணிலா மேல இப்ப வரைக்கும் சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவ உண்மையிலேயே காதலிச்சவெல்லாம் கிடையாது. காதலிச்ச மாதிரி நடிக்க வந்தவதான். நடிக்க வந்தவளுக்கு இந்த பணத்தை விட இதை விட பெரிய பணம். அதான் இங்க விஜயவே வளைச்சு போட்டா மொத்த சொத்துக்கும் அவளே ஓனர் ஆயிடலாம்ல. அதுக்காக தாண்டி இப்படிப்பட்ட லெட்டரையும் எழுதியிருப்பான்னு எனக்கு தோணுது. அது மட்டுமா, இங்க வெண்ணிலாவுடைய அம்மா அப்பா கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினதா கூட எழுதியிருக்காங்கல்ல. இதுக்கும் அங்க விஜயோட சித்தப்பா, அதான் அந்த அஜயோட அப்பா அன்பரசுக்கும் கூட ஏதோ சம்மந்தம் இருக்கும் தாண்டி தோணுது. இதை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு கங்கா சொல்றதை கேட்ட காவேரிக்கு அப்பதான் சில விஷயங்கள் புரியுது. இதை இப்ப கொண்டே கொடுக்கறதுனால என்னக்கு ஆக போகுதுன்னு சொல்ல, என்ன ஆகாது, நீ வா நான் பாத்துக்கிறேன்னு கங்கா என்ன பண்றாங்க, அதே லெட்டரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க விஜய் ஹால்ல உட்காந்துருக்காங்க தாத்தா கிட்ட பேசிட்டு. இங்க கங்கா வந்து நிக்கிறத பார்த்தது, இதோ கோதாவரி வந்துட்டாங்களே, வாங்க கோதாவரி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லி இங்க கேக்குறப்ப அந்த லெட்டரை எடுத்து நீட்டுறாங்க. லெட்டரை வாங்கிக்கிறேன். இங்க விஜயும் அதை படிச்சு பார்த்த அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கேன். என்னப்பா விஜய் அதை குடுன்னு சொல்லி எங்க தாத்தா வாங்கி படிக்கிறாங்க. இது என்னம்மா இது, இதுல இப்படியெல்லாம் எழுதிருக்கு, இது எங்க இருந்துமா கிடைச்சதுன்னு சொல்ல, வீடு கிளீன் பண்ணும்போது கிடைச்சது தாத்தா. இந்த வீட்டுல இருந்து வெண்ணிலா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி எழுதி வச்ச லெட்டர் தான் இதுன்னு சொல்லும்போது, இதை கேட்ட தாத்தாவும் விஜய் அதிர்ச்சியாக, அஜயை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அஜயை கூப்பிடுறாங்க. எங்க விஜயும் அஜய் ராயினி 2 பேரும் வந்து நிக்க, அஜய் படி வெளுத்துவாங்க. கண்டிப்பா உனக்கு தெரியாம இது எல்லாமே நடந்திருக்காதுடான்னு சொல்லி அடிக்க, சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இங்க கீழே விழுந்து அழுகுறாங்க. ராகினி போய் அஜயை தடுக்கிறாங்க. விஜயை தடுக்கிறாங்க. அஜய் அடிக்க கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ இங்க தலையில கைய வச்சபடி அழுதுகிட்டு இங்க விஜய் உட்கார, விஜய்க்கு ஆறுதலா காவேரி போய் பக்கத்துல நிக்கவும் செய்ய, கங்கா விஷயத்த சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி நடந்திருக்கணும் தாத்தா. இங்க வெண்ணிலா கூட இப்படி இருக்கிறதுக்கான காரணம் எல்லாமே நடிப்புன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா இந்த நடிப்பை நம்பி நீங்க ஏமாறலாம். ஆனா இதனால காவேரி வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் சொத்து பணம் இதுதான் முக்கியம். ஏன்னா அதுக்காக நடிக்க வந்தவன் இங்க மொத்தமா விஜயோட சொத்துக்கே அதிபரா ஆயிடலாம்னு நினைச்சிருந்தா
அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம்ல தாத்தா. எந்த எல்லா வகையிலயுமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். இங்க இங்க அஜயோட அப்பாவையும் சும்மா விடக்கூடாது. இப்படி இருக்க வெண்ணிலாவுக்கு முதல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் குடுத்து தான் ஆகணும் அப்படின்னு எங்க கங்கா சொல்றத கேட்டு உள்ள இருக்க வெண்ணிலா பதறி துடிக்கிறாங்க. நம்ம எழுதின லெட்டர் நமக்கே இப்படி வினையா வந்து அமையுது. அதுவும் நம்ம மேல நம்பிக்கை இல்லாம பேசுற இந்த காவேரியோட அக்கா கங்காவ முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வெண்ணிலா. ஆனா அதையெல்லாம் யோசிச்ச எங்க விஜயும் யோசிக்கிறாங்க. முதல்ல ட்ரீட்மெண்ட், அதுக்கு பிறகு இங்க என்ன நடக்குதுன்றத பார்க்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இங்க காவேரி அப்படியே குழம்பி முகத்தோட நின்னுட்டு இருக்க. எங்க விஜயும் வந்துட்டு காவேரியை பார்த்துட்டே இருக்காங்க. காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சு அவ பக்கத்துல கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இப்படி வெண்ணிலா பக்கத்துல இருந்த நமக்கு வெண்ணிலா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கான்னு நினைச்சு மனசு வறந்து நிக்கிற எங்க விஜய்க்கு ஆறுதலா பக்கத்துல போய் காவேரி நிக்கவும் செய்ய, காவேரிக்கு என்னதான் நம்ம மேல கோபம் இருந்தாலும் நம்ம பக்கத்துல வந்து நமக்காக நிக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. தாத்தாவும் எங்க விஜய்க்கு ஆறுதலா இருக்க, கங்கா வந்த விஷயத்த சொல்லிட்டு இதுக்கப்புறம் எடுக்க போற முடிவு உங்க கையில இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க.